அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். தொடர்ச்சியாக எனது காணொலியை பார்த்து என்னை ஆதரிக்கிற தோழர்களுக்கு மிக்க நன்றிகள். குறிப்பாக சவுதி அரேபியாவில் இருந்து என்னை தொடர்பு கொண்டு எனக்கு ஊக்கமும் ஆக்கமும், அதாவது ஒரு உத்வேகத்தையும் கொடுத்த அண்ணன் குமார் அவர்களுக்கு, அதாவது அவர்களுக்கு சிறப்பு நன்றிகள். காரணம் என்னன்னா, அவர் அண்ணன் சொல்லியிருந்த விஷயம், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். நமக்கு நாமே ஊடகமாக இருந்து சமூக நீதியை பெற வேண்டும். இந்த லைக் வரல, வீடியோஸ் வியூஸ் போல அப்படின்றதுக்காகலாம் நிறுத்திடாதீங்க, தொடர்ச்சியாக உங்கள் பதிவுகளை நீங்கள் பதிவிடுங்கள் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டிய அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள என்ன விஷயம்னா, அதாவது விடுதலை சிறுத்தைகள் 2025 விருதுகள் வழங்கும் விழா. ஆண்டுகள் தோறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் விருதுகள் கொடுப்பார்கள். அம்பேத்கர் விருது, பெரியார் விருது, காகிதம் இல்லத் அவர்களுடைய விருது, இப்படி விருதுகள் கொடுப்பார்கள். அந்த விருது என்பது சிறந்த சிறப்பான மனிதநேயமிக்க மனிதர்களை தேர்ந்தெடுத்து அந்த விருதுகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ரொம்ப நியாயமாகவும் இருக்கும். அந்த வரிசையில் புரட்சி தமிழன் அப்படி என்று அடமடியை கொண்டு சினிமாவில் மட்டுமல்ல தன் வாழ்க்கையிலும், அதாவது ஒரு சரியான நெறியாள்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சத்யராஜ் அவர்களுக்கு அந்த பெரியார் விருது கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி விஷயம். அந்த பெரியார் விருதினை அண்ணன் சத்யராஜ் அவர்கள் பெற்றுக்கொண்டு அந்த மேடையில் பேசிய பேச்சு 2 விஷயம் மொத்த அரசியலையும் அவர் முடிச்சு விட்டுட்டார். அண்ணன் திருமா அவர்கள் பேசிய விஷயத்த நான் இதுக்கப்புறம் பேசுறேன். அதற்கு முன்னாடி அண்ணன் சத்யராஜ் அவர்கள், அவர் எப்பவுமே கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்டவர். பெரியாரின் அனைத்து சித்தாந்தங்களையும் உள்வாங்கியவர், அம்பேத்கரின் சித்தாந்தங்களை உள்வாங்கியவர். அண்ணன் திருமாமேல் திருமா என் தம்பி அப்படி என்று உரிமையோடு பாசத்தோடு தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருபவர். அவர் அந்த மேடையில சொல்றாரு, சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம். இது அவரு ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிட்டாரு. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்பதுதான் அண்ணன் திருமாவின் முதல் முழக்கம். அதை அப்படியே கோட் பண்ணி மிகச்சரியாக சொல்லி இருந்தார். அதாவது சாதி ஒழிப்பு என்பது தமிழ் தேசியத்தை வலுக்கும், அதாவது வளர்க்கும் அப்படி என்று சரியாக சொன்னார். ஏன்னா சாதி என்பது தமிழ்நாட்டுல இந்த சாதிய கலவரங்கள் வரும்போது தமிழனுக்கு தமிழன் தான் அடிச்சுக்கிறான். அப்போ இங்க இருக்கிற இந்த சாதி ஒழிஞ்சாதான் இந்த தமிழ் தேசியத்தை வளர்த்து எடுக்க முடியும். இந்த அறிவு கூட இல்லாமல் பல தற்குறிகள் இங்கே தமிழ் தேசியம் என்கிற பெயரில் அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு காட்டினார். அடுத்தபடியாக அவர் சொன்ன விஷயம்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இனி தமிழக அரசியல் மட்டுமல்ல, இந்திய அரசியலில் நீளம் இல்லாமல் அரசியல் இல்லை. அதாவது அவர் அதை சொல்லிட்டு கடைசியாக சொன்னது, வானமும் நீளம் கடலும் நீளம், ஆக இந்த உலகமே நீளத்தை கொண்டிருக்கிறது. ஆக இந்திய அரசியலையும் தமிழக அரசியலையும் நீளம் தான் தீர்மானிக்கும். அதனுடைய பொருள் என்னன்னா, இனி இந்திய அரசியலாக இருந்தாலும் சரி, தமிழக அரசியலாக இருந்தாலும் சரி, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இல்லாமல் அரசியல் கிடையாது. மிகப்பெரிய தவிர்க்க முடியாத சக்தியாக அண்ணன் திருமா அவர்கள் வளர்ந்து நிற்கிறார். அதற்கு முக்கிய காரணம் புரட்சியாளர் அம்பேத்கரின் சித்தாந்தமும் தந்தை பெரியாரின் சித்தாந்தமும், இவை இரண்டையும் கையில் பிடித்துக் கொண்டு சமூக நீதிக்காக அவர் தொடர்ந்து பயணித்த அதனுடைய வெற்றிதான் இன்றைக்கு அண்ணன் சத்யராஜ் அவர்கள் அந்த வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை நம்ம தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே தான் வரோம். இனி தமிழக அரசியல் மட்டுமல்ல, இந்திய அரசியலில் அண்ணன் இல்லாமல் அரசியல் இல்லை அப்படி என்று. அந்த நிலையில் அடுத்ததாக அண்ணன் அவர்கள் பேச வராங்க. அப்ப பேச வரும்போது அறிவில்லாத தற்குறியான அண்ணாமலைக்கு ரொம்ப தரமான பதிலடியை கொடுத்தார். ஆனா திருமா அவர்கள் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்து மதம் என்பது அடிப்படையிலேயே சகோதரத்துவத்தை இழந்து நிற்கிறது. ஆக அது சனாதனத்தை கொண்டிருக்கிறது. வெடுகுண்டுகள் வைத்து தகர்த்தாலும் சனாதனத்தையும் இந்து மதத்தையும் பிரிக்க முடியாது அப்படின்னு பாஜகவுக்கு மிகப்பெரிய சவுக்கடியை அந்த மேடையில் கொடுத்திருந்தார். அண்ணன் பேசிய போது ரொம்ப சிறப்பான பல கருத்துக்கள். அதாவது இன்னமும் திருமா அவர்களை தலித் தலைவராகவே பல பேர் பேசிக்கிட்டு இருக்கான், கமெண்ட்ல வாந்தி எடுத்துட்டு இருக்கான். இவங்களுக்கு நான் சொல்ற விஷயம், அந்த மேடையில் அவர் ஒரு வார்த்தை சொல்லி இருப்பாரு. அதாவது புதுச்சேரியில் எப்படி ஆதி திராவிட மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ரிசர்ச் வரைக்கும் அந்த குழந்தைகள் படித்தால் அவர்களுக்கு கல்வி முற்றிலுமாக இலவசம் அப்படி என்கிற ஒரு விஷயம் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கு. இந்த கோரிக்கையை வைத்தது அண்ணன் திருமா அவர்கள் இதே விருது வழங்கும் விழாவில் மேடையில் தான் அவர் வைச்சாரு. அதை புதுச்சேரி அரசு, அப்போ ஆளும் அரசாக இருக்கும்போது காங்கிரஸ் அரசு அதை செய்தது. அதை போல அவர் அங்கதான் வைக்கிறார். நான் ஒரு சாதிக்கான தலைவன் அல்ல, பொதுவான தலைவன் அப்படின்றத அவர் அங்கதான் நிரூபிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, எப்படி ஆதி திராவிட மாணவர்களுக்கு இந்த சலுகை வழங்கப்படுகிறதோ, இந்த கட்டணமில்லா படிப்பு வழங்கப்படுகிறதோ, அதை போல மற்ற பிற்படுத்தப்பட்ட அனைத்து சமூகத்திற்கும், அந்த மாணவர்களுக்கும் இதே முறையை கொண்டு வர வேண்டும். அதற்கு என்ன காரணம்னா, கல்வி மட்டும்தான் இந்த சாதிய இந்த வேர்களை புடுங்கி போட, அறிவை வளர்க்க,
பகுத்தறிவை பெருக்க வழிவகை செய்யும். ஆக எல்லோரும் படிக்க வேண்டும் அப்படி என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அடிப்படையில் அண்ணன் திருமா அவர்கள் மிகப்பெரிய கோரிக்கையாக அந்த விருது வழங்கும் விழா மேடையிலேயே பேசியிருப்பார். இப்போ வந்து அரசியல் விமர்சகர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் இப்ப பல பேர் தொடர்ச்சியா பேசுற விஷயம் என்ன, திருமா அவர்களின் உயரம் திருமாவுக்கே தெரியவில்லை, திருமாவை திராவிட முன்னேற்ற கழகம் குறைத்து மதிப்பிடுகிறது, அவர்களை அசிங்கப்படுத்துகிறார்கள், குறைந்த எண்ணிக்கையில் தான் சீட்டு கொடுப்பார்கள். நான் இதை யோசிச்சு பார்த்தேன். தொடர்ச்சியாக அண்ணன் திருமா அவர்கள் ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே வர்றாரு. என்ன சொல்றாரு, இந்த தமிழக வெற்றி கழகமாகட்டும், இந்த அதிமுகவாகட்டும் பாஜகவோடு உள்ளே வந்தால், அந்த பாஜக சித்தாந்தத்தோடு உள்ளே வந்தால் என் கதவு எப்பவுமே மூடிதான் இருக்கும், நான் உங்களோடு கூட்டணி வைக்க மாட்டேன், கதவு மூடினது மட்டும் இல்ல ஆடி அடிச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னு தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கார். அப்போ ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரியே கூட்டணியில் சிக்கல் வந்தால் அண்ணன் திருமா என்ன விதமான முடிவு எடுப்பார் அப்படி என்கிற விஷயத்தையும் நம்ம யோசிக்க வேண்டிய நிலைமை இருக்கு இல்லையா. அங்கதான் இந்த மேடையிலையும் ஒரு விஷயத்தை அவர் உடைச்சிருக்காரு. அதாவது ஒரு தலைவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார், அதாவது பாஜகவை ஓட ஓட விரட்டி கொண்டிருக்கிறார், பாஜகவின் ஒவ்வொரு கேள்விக்கும் இவர் திருப்பி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல தெம்பு இல்லாமல் திராணி இல்லாமல் மொத்த பேரும் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பாஜக என்கிற மிகப்பெரிய பிம்பம், ஆளும் சக்தி அப்படியெல்லாம் நீ சொன்னாலும் நீ எனக்கு அதாவது சாதாரணமான சனாதன சக்தி தான், நீ என்ன ஒண்ணுமே பண்ணிட முடியாது அப்படின்னு போராடி கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவுக்கு எப்படி திமுகவுக்கு அண்ணன் திருமாவின் உயரம் தெரியாமல் இருக்கும்? என்னுடைய கருத்து தோழர்களே, ஏறக்குறைய எத்தனை எண்ணிக்கையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிற்க போகிறது என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. அண்ணன் திருமாவர்கள் தலைமையில் வேட்பாளர்கள் யார் யார் என்பது கூட முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஆக திமுக கூட்டணியில் விசிக போட்டியிட போகிற தொகுதியில் கூட ஏறக்குறைய முடிவு செய்யப்பட்டது, எந்தெந்த இடம்ன்றது கூட. ஆக இதை பத்தியெல்லாம் அண்ணன் கவலையே படல. டேய், ஆல்ரெடி நாங்க பேசி முடிச்சிட்டோம்டா, நாங்க தேர்தல் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தொகுதி பங்கீடை பத்தி இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா நாங்க தொகுதி பங்கீடு எல்லாம் முடிச்சுட்டு நாங்க இப்ப களப்பணியில இறங்கி இருக்கிறோம் அப்படின்ற விதமாக தான் அவருடைய பேச்சு தொடர்ச்சியா இருக்கு. ஆக எனக்கு தெரிந்து குறைந்தது 12 இடங்கள், அதிகபட்சம் 13 இடங்கள். இதுல அண்ணன் திருமா அவர்கள் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளர்களை பொது தொகுதியும் சரி தனி தொகுதியும் சரி களமிறக்க போகிறார். தளபதியார் அவர்கள் அவ்வளவு ஒன்றும் விடுதலை சிறுத்தைகளை கட்சியை வந்து குறைத்து மதிப்பிடுகிற ஒரு ஆளுமை கிடையாது. அவரும் உளவுத்துறை ரிப்போர்ட் அவர் கையில இருக்கு, எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். சென்ற முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு நமக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதும் அவருக்கு புரியும். ஆக கொள்கை, சகோதரத்துவம் இது எல்லாம் இணைந்து பாசத்தோடும் மக்களுக்காக சமூக நீதிக்காக போராடுகிற கட்சிகள் எண்ணிக்கைக்காக ஒருபோதும் பிரிய போவதில்லை. இது ஒரு விஷயம். இது வந்து நம்முடைய அதாவது அண்ணன் பேசத்தை வச்சு பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. அவர் ஆல்ரெடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு களத்துல இறங்கி போராடிக்கிட்டு இருக்காரு. 2026 இந்த சனாதன கூட்டம் எப்படியும் உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா இவனுங்க இப்பதான் உங்களை திமுக குறைச்சு மதிப்பிடுறாங்களே, நீங்க என்ன பண்ணுவீங்க? 5 கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? 8 கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஏன் முதல்வருக்கு தெரியாதா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரத்தை பெற்றுவிட்டது. குறைந்தபட்சம் 7 தொகுதியில அவர் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால்தான் அவர்கள் வந்து அங்கீகாரத்தை தக்க வைக்க முடியும். ஆக அவர்களுடைய கணக்கு 10க்கு மேலதான் இருக்கும் அப்படின்றது முதல்வருக்கு தெரியும். இப்ப அண்ணன் திருமா அவர்கள் அவருடைய ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. ஆக தொகுதி எல்லாம் முடிவாயிடுச்சு. இவனுங்க இங்க கொடுக்குற காசுக்கு அவங்களுக்கு வாய்க்கு வந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆகவேதான் அவர் அண்ணன் திருமா அவர்கள் அந்த விருது வழங்கும் விழாவில் ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த சீட்டு நோட்டு இந்த கணக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் வரும்போதே வாக்கு அரசியல் இல்லாமல் மக்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்றுதான் நான் உள்ள வந்தேன். இப்ப எனக்கு தோணுச்சுன்னா தூக்கி போட்டுட்டு மீண்டும் மக்கள் அரசியல் கிட்ட போவேன், வாக்கு அரசியல் எனக்கு தேவையே இல்லைன்னு முடிவு எடுப்பேன். அந்த அளவுக்கு தெம்பும் திராணியும் இருக்கிற ஒரு ஆள் தான் இந்த திருமாவளவன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். வேற எந்த ஒரு கட்சி தலைவராவது எத்தனை தடவை மண்ண கவனாலும் சரி, வெளியே துரத்தினாலும் சரி, இல்ல இந்த வாக்கு அரசியலை விட்டு நாங்க வெளியில போவோம்னு ஒரு சின்ன வார்த்தை கூட வராது. ஏன்னா அவங்களுக்கு தேவை வாக்கரசியல், பணம். ஆனா அண்ணன் திருமாவுக்கு தேவை மக்களுக்காக பணி செய்ய வேண்டும். வாக்கு அரசியலில் இருந்தால் அதிகாரத்துக்கு போய் அவர்களுக்கு சேவை செய்ய முடியும். ஆகவேதான் நம்ம வந்து வாக்கரசியல் இருக்கிறோம். அப்படி மக்களுக்கு சேவை செய்ய முடியாமல் இந்த அதிகாரத்தில் போய் அமர்ந்து ஒண்ணுமே பண்ண முடியாத என்ற நிலம் வந்தா அந்த அதிகாரமே நமக்கு தேவையில்லை. நம்ம மக்களோட மக்களாக களத்தில் நின்று போராடுவோம் அப்படின்றதுதான் அவர் ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிட்டே இருந்தாரு. அரசியல் என்பது வாக்கரசியலுக்காக நான் எப்பவுமே எவங்கிட்டையும் போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்றத ரொம்ப உக்கிரமாக ஆவேசமாக ரொம்ப சர்வசாதாரணமாக அது தட்டி விட்டு போயிட்டார். முருகன் இதை வச்சுதானே தொங்குறீங்க. எந்த நேரத்துல ஆர்பி உதயகுமார் அவர்கள் டிஆர்பி ராஜா வெளியே நடமாட முடியாதுன்னு சொன்னாரோ என்னவோ தெரியல. இன்னைக்கு அவரால் கடந்த அந்த 22 அந்த முருகன் மாநாடுக்கு அப்புறமா அவரால் வெளியே நடமாட முடியல. கையெடுத்து கும்பிடுறாரு.
பிரஸ் வந்து கேட்கிறாரு, ஏங்க அதை நாங்க பேசி தீர்த்துக்கிறோம், உங்களை யாருங்க எங்களை இப்படி எல்லாம் கேட்க சொல்றது, எங்களால முடியலங்க, மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். மனுஷன் கதறாப்ல. செல்லூர் ராஜு வெளியிலே வர்றதில்ல. இவரு ராஜேந்திர பாலாஜி அவர் வந்து அவர் ஒருத்தர் தான் இப்ப வந்து அதாவது கொஞ்சம் நிமிர்ந்து இருக்கார், குனிந்ததிலிருந்து கொஞ்சம் நிமிர்ந்து இதை பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பொறுத்து கொள்ள முடியாதுன்னா முருகன் மாநாட்டில் அண்ணாவை பெரியாரை விமர்சிக்கும் போதே அங்க இருந்து சுயமரியாதையோடு எழுந்து வெளியே வந்திருந்தால் பாஜகவுக்கு தெரிந்திருக்கும் அதிமுக இன்னும் நிமிர்ந்துதான் நிக்குதுன்னு. நீங்க அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தா அமித்ஷா என்ன நினைப்பாரு, பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாள்ல அண்ணாவின் படத்தை எடுத்து விட்டு நம்ம படத்தை போட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக நம்ம மாத்திரலாம் அப்படின்னு நினைப்பு தானே அவருக்கு வரும். மக்கள் வந்து நல்ல சங்கையாவே கேட்கிறாங்க. வழிபாடு என்பது வேறு, வாக்கு என்பது வேறு. முருகன் இந்து கடவுளானா கிடையவே கிடையாது. முருகன் முதல்ல கடவுளே இல்லை, தெய்வம். கடவுளுக்கும் தெய்வத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. முருகன் மண்ணில் பிறந்து வளர்ந்து குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்து முதலில் சாதி மறுப்பு திருமணம் செய்த முதல் நாத்திகன் யாருன்னு கேட்டா முருகன். தெய்வம். கடவுள் என்பது நம்மால் கற்பனை செய்யப்பட்டு சிலையாக வடிக்கப்பட்டு அதுக்கு பூஜை செய்யப்பட்டு இந்த பார்ப்பன சங்பரிவார் ஆரிய கைபர் போலன் கணவாய் வழிவாக வந்த அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அவன் கும்பிடுற சாமிக்கு பேரு கடவுள். தமிழர்கள் கும்பிடுகிற சாமிக்கு பேரு அது வந்து தெய்வம். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே தெய்வங்கள் தான். மாரியம்மன் என்பது ஒரு தெய்வம், மண்ணில் வாழ்ந்து மறைந்த ஒரு தெய்வம். ஐயனாரப்பன் என்பது அது ஒரு தெய்வம், மண்ணில் வாழ்ந்து பிறந்து தெய்வமாக நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது ஒரு நம்பிக்கை, தெய்வ வழிபாடு. இவனுங்க கடவுள் அப்படி என்கிற ஒரு பிம்பத்துக்குள் முருகனை கொண்டு போய் மறைக்க பார்க்கிறார்கள். தெய்வம்னா இப்ப நம்ம தாத்தா இருப்பாரு, இறந்துட்டாருன்னா நம்ம தாத்தாவுக்கு தாத்தா இருப்பாரு, அவரு இறந்துட்டாருன்னா அவரெல்லாம் போட்டோ போட்டு நம்ம அவரை தெய்வமா கும்பிட்டுக்கிட்டே வருவோம். நம்முடைய முன்னோர்கள் நம்மை பாதுகாப்பார்கள், வழிநடத்துவார்கள் அப்படின்றது. அந்த முறையில் தான் முருகனும் நம்முடைய முப்பாட்டன், நம்முடைய முன்னோர். அவன் தெய்வம். அவனை எப்படா நீங்க வந்து கடவுள்னு சொல்றீங்க? முதல்ல முருகன் என்பது எங்களுடைய முப்பாட்டன், உங்களுடைய கற்பனை கதாபாத்திரம் அல்ல. முருகன் குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்தவன், புறத்தியை மணந்தவன், சமூக நீதியை பேசியவன். அவரை கையில எடுத்துக்கிட்டு இந்துக்கள் வாக்குகள்லாம் எங்களுக்கு வந்துடும் சொல்றது ரொம்ப கேலிக்கூத்தான, ரொம்ப இவனுங்களை என்ன சொல்றதுனே தெரியல. ஏதோ தமிழ்நாட்டுல ஏதாவது பண்ணணும்னு வரானுங்க, வந்துட்டு திருப்பி வாங்கிட்டு அந்த அடி வாங்கிட்டு போறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப கொடுமையா இருக்கு. அதுவும் இந்த பவன் கல்யாண்லாம் அது எப்படி அது ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் வாய் வித்துருவீங்களா? ஆந்திராவில் பேசும்போது நான் ஒரு சனாதன இந்து, என்னை எவனாவது என் மதத்தை எவனாவது புண்படுத்தினால் சிறுப்பாலே அடிப்பன் பேசுனீங்க. இங்க எங்க முப்பாட்டன் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு முருகனை வந்து பத்தி பேசும்போது சனாதன இந்து கடவுள் எங்கள் முப்பாட்டன் முருகன் பேச வேண்டியது தானே? ஏறக்குறைய நம்ம எல்லாம் ஒண்ணுதானப்பா. ஸ்டேட் அப்புறம் தானப்பா பிரிச்சாங்க, ஒரே மாகாணமா தானே இருந்தோம். அப்புறம் மொழிவாரியாக எல்லாம் பிரிக்கப்பட்டது. தெம்பு திராணி இதெல்லாம் இருந்தாங்க, பேச வேண்டியது தானே? பவன் கல்யாணுக்கு தெரியும் ஆந்திராவில் நம்ம என்ன வேணாலும் உருட்டலாம், தமிழ்நாட்டில் போய் நம்ம ஏதாவது எக்கு தப்பா வாய விட்டோம்னா பருப்படுத்துருவாங்க அப்படின்றது. இவனுங்களை மாதிரி வெளி ஸ்டேட்ல வெளிமானத்துல போயிட்டு ஆள் பிடித்து கொண்டு வந்து தமிழகத்தின் திராவிடத்தை காக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஏனால் எங்களுக்கான தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அண்ணன் திருமா போன்று கம்யூனிஸ்ட் கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகங்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று எங்கள் மண்ணில் எங்களுக்காக களமாடக்கூடிய எங்களுடைய இந்த கூட்டணி வெல்லுமா? எங்கேயோ இந்த ஆள் பிடிச்சிட்டு வந்து மொழி அரசியல், சாதி அரசியல், இந்த அரசியல்லாம் பண்ணிட்டு இருக்கிற உங்களுடைய அரசியல் ஏற்படுமா? ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணாவின் பேரால் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் கட்டமைக்கப்பட்டு மிகச் சிறப்பாக வளர்த்தெடுக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பாஜகவிடம் அடமானம் வைக்கப்பட்டு அது மூழ்கி போகிற நிலை வந்துவிட்டது. செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், தங்கமணி, வேலுமணி, சின்னமணி, குஞ்சுமணி இப்படி இருக்கிற எல்லா மணிகளும் தங்கள் சொத்தை, தங்கள் கொள்ளையடித்த அந்த பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அமித்ஷாவின் காலை பிடித்து அதிமுகவில் வித்துட்டு தொண்டை ஒவ்வொருத்தனும் கதறான். அதெல்லாம் காதல வாங்கிக்காம, அதாவது ஏதோ அதிமுக அழிஞ்சாலும் கவலை இல்லை, நாங்க சிறைக்கு போகக்கூடாது, திராவிடம் என்பது வாய்க்கு தான் எங்களுக்கு வருமே தவிர கொள்கை என்பது சுட்டு போட்டாலும் எங்களுக்கு கிடையாது அப்படி என்று நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த 2 நாளா நடமாடவும் முடியல. அதற்கு காரணம் விதையை போட்டது அண்ணன் திருமா அவர்கள், அதற்கும் மேல் திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி 2 பேரும் இரட்டை குழல் துப்பாக்கியாக களத்தில் இறங்கி சண்டமாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல சீட்டு இவ்வளவுதான் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு குழப்பம். குறிப்பா இந்த விஜய்க்கு அதாவது ஆதி திராவிடர்களுடைய வாக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்றதெல்லாம் ஒரு மாய பிம்பம். அதெல்லாம் அண்ணன் திருமா அவர்கள் திருச்சி பேரணியில வந்து அடிச்சு உடைச்சு துவம்சம் பண்ணிட்டார். அப்படி ரசிகனாக விஜயனுடைய அந்த
படம் நடிச்சதுக்காக போய் ஓட்டு போடுவேன்னா அவன் என்னுடைய கட்சியில இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஒரு ஆளை அம்பேத்கரும் சரி, பெரியாரும் சரி, திருமாவும் சரி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி என்பது அவர் ஆணித்தரமாக பேசிவிட்டார். ஆக ஆதி திராவிடர்களுடைய வாக்கு ஒருபோதும் சிந்தாமல் சிதறாமல் அண்ணன் திருமா இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குத்தான் போய் சேரும். அதுவே வெற்றியும் பெறும். 2026 சமூக நீதி ஆட்சி மலரும். இதே போல தொடர்ச்சி வெற்றிகள் தொடர தொடர அண்ணன் திருமாவின் வளர்ச்சி பெருக பெருக மிக விரைவில் சமூக நீதியையும் சனாதனத்தை எதிர்த்து சண்டமாடுவதும் செய்கிற மிகப்பெரிய மாபெரும் தலைவனாக அண்ணன் திருமா இருப்பார். ஆட்சி அதிகாரம் என்பது இவர் போய் சேர வேண்டிய அவசியம் இல்லை. அது அண்ணன் கையில் சேரும். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டும். அண்ணன் பாதையை போட்டு கொடுத்து விட்டார். அந்த பாதையை எவனும் நடுவுல களை வெட்டாம இருக்க நீங்க களத்தில் ரொம்ப நுணுக்கமாக, மூர்க்கமாக, சாமர்த்தியமாக வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் அண்ணன் சொல்கிற அவருடைய கூட்டணிக்கு நீங்கள் செலுத்த வேண்டியது, வாக்குகளை திரட்ட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுடைய கோட்பாடை எவனாலும் புரிந்து கொள்ள முடியாது. அவர் என்ன முடிவு எடுப்பார் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. பல முறை அண்ணன் திருமாவிடம் தோற்று போயிருக்கிறார்கள். அதுக்கு சமீபத்திய உதாரணம், நெத்தில ஏன் திருநீர் வச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணன் அந்த மேடையில் கொடுத்த அந்த பதிலடி. ஆதவ அர்ஜுனா பின்னாடி முதுகுல குத்த பார்த்தா அவனை கூடவே வச்சிருந்து அவனையே கதற ஓட விட்டவர் தான் அண்ணன் திருமா அவர்கள். பாஜக, அதிமுக பல வேஷம் போட்டும் கதவை மூடி வெளியில போங்க அப்படின்னு சொன்னவர் தான் அண்ணன் திருமா அவர்கள். ஆக அம்பேத்கரிய சித்தாந்தத்தையும் பெரியாரினுடைய சித்தாந்தத்தையும் ஒருபோதும் இந்து என்கிற ஒரு பெயரால் தமிழ்நாட்டில் எவனாலும் சீரழிக்க முடியாது என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே not7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.